குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக குருவருள் இல்லை என்றால் திருவருள் கிடையாது. குருவருள் இல்லை என்றால் திருவருள் கிடையாது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ ரிஷபத்திற்கு இதுவரையிலும் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ குரு உச்சம் அடைகிறார். ரிஷப ராசி ரிஷப லக்கணத்திற்கு குரு பகவான் பகைக்குரியவர் தான், எட்டுக்குரியவர் தான், சிறப்பில்லை. ஆனாலும் குரு பகவான் பொறுத்தளவில் 8க்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜயோகம்னு உண்டு. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி தன் வீட்டிலிருந்து மறைந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு விபரீதமான ராஜயோக பலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது சிறப்பு விதி. இப்போ ஒரு ஜாதகத்தில் யோகி அவயோகின்னு இருப்பாங்க. யோகி மறைஞ்சாலும் பலன் கிடைக்காது. அதே நேரம் அவயோகி கெட்டு போயிட்டாருன்னா நல்ல பலனை தந்துடுவார். ஸோ அதனால் இப்போ விதிகளும் விதி விலக்குகளும் இருக்கிறது. இந்த ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சம் அடைகிறார். சந்திரனுடைய ஆட்சி வீடாகிய கடகத்தில் தான் இந்த குரு பகவான் போய் இருக்கிறார். அப்போது உங்கள் ரிஷபராசிக்கு 11க்குடையவர், அதாவது 8, 11, 8ஆம் பாவம் அவருக்கு ஆயுள் ஸ்தானம். 11 என்பது ஆசை அபிலாசைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையற்ற பூரிப்பு லாபங்கள், பல வகை லாபங்கள், மூத்த சகோதர சகோதரிகள் நன்மை, நண்பர்களால் நன்மை, குறைவில்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு 11ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ரிஷபராசிக்கு குரு உச்சம் அடைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 11. இந்த 7, 9, 11 இந்த 3 வீடுகளும் உயிர் காரகத்துவத்திற்கு வலிமை சேர்க்கும். அப்போ குரு இருப்பதை விட குருவினுடைய பார்வைக்கு மிகச்சிறப்பு. குரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ குரு பகவான் பொறுத்தளவில் ரிஷபராசிக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெற்று பலம் பெற்று அந்த தைரியத்தை, குரு என்கிற பெரும் பணம், குரு என்கிற மகிழ்ச்சி, குரு என்கிற ஆனந்தத்தை, குரு என்கிற குழந்தையை, குரு என்கிற செல்வத்தை, அதை என்ன பண்ணுறார், எங்கே அனுப்பி வைக்கிறார்? 7ஆம் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ நீங்கள் 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், 7ஆம் இடம் என்பது திருமண உறவு, வெளி உறவு, சமுதாயம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கூட்டு முயற்சி, வெளி உலக தொடர்பு சிறப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கை துணையினால் திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை தேடும்போது உங்களுக்கு பிடிச்சமாக நடக்கும். உங்களுக்கு விருப்பமான மனைவி அமையும். பெண்ணாக இருந்த விருப்பமான கணவனார். அதே போல் சொந்த தொழில் செய்யலாம், கூட்டு தொழில் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு வர்த்தக தொடர்பு நல்லா இருக்கும். பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வரும். நல்ல தொழில் அமையும். அதே போல் உங்களுக்கு பல வகைகளில் இது ஒரு உபயோகரமான காலம். வியாபாரம் பெருகும். பன்மடங்கு வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். உங்கள் தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பங்குதாரர் கிடைப்பார். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக குறிச்சிக்கணும். பங்கு வரையிலும் பொது வணிக தொடர்பு நல்லா இருக்கும். இப்போ ஒரு வழக்கறிஞர்கள், கொடுக்கல் வாங்கல் வேலை செய்கிறவர்கள், வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கிறதோ நீங்கள் அதெல்லாம் நடிக்கலாம். அதே போல் குருவினுடைய 7ஆம் பார்வைக்கு உங்கள் ராசிக்கு பார்க்குற பலன்களை பார்ப்போம். அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து தன் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை இருக்கிறார். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் வகைகளில் நன்மை உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. 2வது குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு முதல் கல்யாணம் சரியில்லாமல் 2வது கல்யாணம் பண்ணலாமா, இப்போ எனக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அரசு வகையில் வீடு கிடைக்கும். அரசு பயணங்கள் உண்டாகும். அரசு ஆதரவு கிடைக்கும். பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம், தந்தையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பா பேரில் இருக்கக்கூடிய இடத்த விற்றுட்டு புது வீடு வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குதல், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் பெற்று வாங்கும்போது பத்திரங்கள் சரியாக தெளிவாக இருக்கிறதா என்பதை பார்த்துக்கணும். ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்துக்கணும்.
கோவில், தர்மஸ்தாபனம், பசுமடம், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்? அப்போ 9 கூடையவர் இருக்கார். அப்போ சில பேருக்கு இடமாற்றம் உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு 8 கூடையவர் 3ல் இருக்கிறார். இடமாற்றம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் அரேஞ்சு மேரேஜ் அமையும். திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். ஆராய்ச்சி, கல்வி, மத போதனை, கோவில் கட்டுவது, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல அற்புதமான காலம். அதே போல் குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. அப்போ அது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்போ மூத்த சகோதரனை குறிக்கிறது 11ஆம் இடம். குரு பார்வை விழுந்தவுடன் உங்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 10 தொழில், 10க்கு 2ஆம் இடம் 11. அப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதுக்கு லாபஸ்தானத்தில் 10க்கு 2ஆம் இடம் பணம் வரும். தொழில் மூலமாக வரக்கூடிய பணம் தான் 11. அதில் குரு பார்வை இருந்தால் எப்படி இருக்கும்? 11 கூடையவரே அவரே உச்சமாகி பார்க்குறார். அப்போ தொழில் கிடுகிடுன்னு உயரும். நல்ல லாபம் வரும். வாங்கிய கடனை கொடுப்பதற்கும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்வதற்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ அதே போல் அரசியலுக்குரிய இடம் மூத்த சகோதரனுக்கு 11 தான் அரசியல். அப்போ குரு பார்வை விழுந்தவுடனே உங்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அதுபோல் அரசியலில் ஒரு பெரிய பதவி உங்களுக்கு தேடி வரும். அதுபோல் நல்ல நாற்காலியில் போய் அமர்வீங்க. 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனிக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. 11 இருக்கிற சனி நன்மை தருவார். அதே நேரம் குருவினுடைய பார்வை பெறுவதனால் குரு பார்க்க கொடை நன்மை. அப்போ உங்களுக்கு மூத்த சகோதரனுக்கும் பெரிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். ரொம்ப காலமாக உங்கள் மூத்த சகோதரர்கள், சகோதரிகளுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் 11க்கு 5ஆம் இடத்தில் 11 கூடியவனே 5 என்கிற புத்திரஸ்தானத்தில் போயிருக்கிறார். உச்சம் பெறுவதனால் அவர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மறுமணம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு பூஜை அறையை மாற்றி அமைத்து பண்ணக்கூடிய காலங்கள் உண்டு. சிறப்பாக இருக்கும். வேலையில் பதவி உயர்வு உண்டாகும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். அதே நேரம் உங்களுக்கு சமையல் கான்ட்ராக்ட் எடுத்தவர்களுக்கும் நல்ல பணியாள் கிடைக்கும். அருமையான சமையல் செய்பவர் என்கிற பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். தொழிலில் மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள். பெரிய பாரம்பரியமான சமையலில் முதலிடம் பெறுவீர்கள். அதே நேரம் குரு பகவான் சனியை பார்க்குறார். அப்படி இருக்க போகும்போது அரசியலில் ஒரு தேக்க நிலை இதுவரைக்கும் இருக்கும். நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். குறைவான லாபம், ஆலய தரிசன தடை, தொழிலில் மந்த நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா சனின்னா ஒரு பிரேக். அது 11ஆம் இடத்துல இருந்தார். நல்லா கவனிக்க. ரிஷபத்துக்கு 11ல் சனி, அது மந்த நிலை, பிரேக். அவர் உங்கள் 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார். இப்போ அவருடைய பார்வையை சாந்தப்படுத்தி விடுவார் குருவின் பார்வை. ஸோ அதனால் இதெல்லாம் குரு பார்வைப்பட்டவுடன் அனைத்தும் சரியாயிடும். உங்களுடைய மூத்த சகோதரனோடு இருந்த மனப்போக்கு, பிணக்கு, ஏன்னா சனி அங்கே வந்திருந்தார். இப்போ குரு பார்க்கும்போது அதெல்லாம் சரியாயிடும். அதுபோல் மருமகன் விஷயத்திலையும் சரியாயிடும். மாமியாரின் தேவையற்ற கோபங்கள்லாம் சரியாயிடும். உங்கள் குலதெய்வ கோயிலில் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு அமைப்பு, மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அதனால் இதுவரையிலும் தாமதமாக இருந்தால் இந்த குரு பார்வை உங்களை வளப்படுத்தி விடும். அப்போ குரு உங்களுக்கு ஒரு நல்ல சுபத்தை செய்ய காத்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காலம். குரு பயிற்சி என்பது கடவுளே நம்மை கஷ்டத்திலேருந்து கைதூக்கி விடக்கூடிய காலம். சரி சார், எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. வருஷம் குரு பயிற்சி ஆகுது, நான் அப்படியே தான் இருக்கேன்னா அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கல்வி சிந்தனை உங்களுக்கு வருகின்றவர்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஜனன காலத்தில் இருந்து இப்போ தசாபுத்திகள்னு ஒன்று இருக்குது. அது இப்போ தொடர்ந்து ஒரு 18 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாக இருக்கலாம். ஒருவேளை குருவே உங்களுக்கு மோசமான இடத்துல இருக்கலாம். இல்லை என்ன திசை நடக்குதோ அப்போ ஒரு மங்களகரமான செயல் வருஷம் ஒரு மாதிரி நடக்கும்போது அது உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இந்த குருவின் பார்வையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு சில வீட்டில் சில மங்கள பொருள்கள்லாம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உதாரணத்திற்கு இப்போ ரிஷபராசிக்கு குரு வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கல்கண்டை போட்டு, புது பட்டு துணியில் கல்கண்டை போட்டு அதை குரு பகவான் பாதத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு
ஒரு பச்சை பட்டு எடுத்து அதில் மஞ்சள் கலந்த வைத்து குருவின் பாதத்தில் வைத்து கொள்ளணும். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சுண்டல் கடலை மாலை கட்டி போடுதல் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக குரு நல்லது தான் செய்ய வர்றார். உங்கள் பிறந்த ஜாதகம் சரியில்லைன்னா நான் அதை நீங்கள் என்கிட்ட அனுப்புங்க, நான் பார்த்துட்டு இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில வழிமுறைகள், கோவில்கள், சில இதுகள்லாம் சொல்கிறேன். மரப்பரிகாரமும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, பல பேருக்கு புரியாத புதிராக இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதாவது பெற்றவங்க மீது, குடும்பத்தின் மீது அதீதமான அன்பு கொண்டவர்கள். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. என்னமோ நீங்கள் யார் மேலேயும் அன்பே இல்லாத மாதிரியும், தனி ராஜ்யம் நடத்துகிற மாதிரியும், தனி தீவுக்கு தனி அதிபர் மாதிரியும் பல பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை இருக்கும். எல்லார் மீதும் ரொம்ப அனுதாபங்கள் இருக்கும். ஒரு நாள் கூட ஒருத்தவங்களையும் மறக்காமல் நினைக்கக்கூடிய ஆற்றல் ரிஷபத்திற்கு உண்டு. ஆனால் அதை சொல்ல மாட்டோம். சொன்னால் அப்புறம் பிரச்சனை வராதா? பொண்டாட்டிக்கிட்ட போய் எங்கள் அம்மாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பாவம் அவங்க அப்படின்னு சொன்னால் மனைவி என்ன சொல்லுவாங்க? அதே மனைவிக்கிட்ட போய், கணவன்கிட்ட போய் மனைவி அங்கேருந்து எங்கள் அம்மா அப்பாவை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கணவன் என்ன சொல்வார்? இப்படிலாம் நிறைய விஷயத்தை நினைப்போம், ஆனால் சொல்ல முடியாது. ஆனால் உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கையும் லவ்வபுல்லான ஒரு மனுஷங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் பாஸ்ட்டையும் மறக்க தெரியாது, ப்ரெசண்ட்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையான தருணத்தை ஆரம்பிக்குதுங்க. வர மே மாதம் 26ஆம் தேதி குரு என்ன பண்ணுறாரு? மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறவர் 3ஆவது வீட்டுக்கு போகிறார். இப்போ திடீர் பயணங்கள், திடீர்னு நம்மளுடைய எதிர்பாராமல் நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான். ஒரு வேலையை விட்டு வெளியில் வர்றது, ஒரு நம்ம வேறு ஒர்க் பண்ணுறோம்னா இன்னொரு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம், ஒரு தொழில் பண்ணுறோம்னா இன்னொரு தொழிலை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம், ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயங்களில் இறங்குற வேண்டிய கட்டாயம், இப்படிலாம் திடீர்னு ஏதாவது ஒரு ஆசையை உண்டு பண்ணி அந்த ஆசையில் வெற்றியும் பெற செய்ய போகிறார். இந்த இடத்துல நாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீடுனா சந்திரன் யார்? உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றவர். ஒரு கிரகம் உச்சம்னா என்ன அர்த்தம்? அந்த கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் என்றைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். நிறைய பேர் ரிஷபராசிக்காரவங்க கையெழுத்து நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கவிதை எழுதுவாங்க, சில பேர் கதை எழுதுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா நடிப்பாங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா கணீர்னு பேசக்கூடிய தன்மையெல்லாம் ரிஷபராசிக்கு ஏற்படும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கலை சார்ந்த தன்மைகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது இப்போ பிரதிபலிக்கும். அப்போது உங்கள் சொந்த காலில், நம்மளோட சொந்த உழைப்பில் நம்ம திறமை இப்போ வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம். அதனால் பயப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம் ரிஷபராசிக்காரர்கள். ஒரு முயற்சியை நான் எடுத்துட்டேன்ப்பா, அந்த முயற்சியை நான் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணு ராஜா, கண்டிப்பாக பண்ணு ராஜா. உன் முயற்சி என்றைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெண்மணி ரிஷபராசியில் பிறந்தவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. உனக்கு என்ன தோணுதுமா அப்படின்னு. மாடி தோட்டம் போடலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தங்கம்மா உன் மனசில் தோணிடுச்சு, அதை போடலைன்னா நீ வருத்தப்படுவேன், நீ மாடி தோட்டம் போடு. ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம், அதை பாதுகாக்கிறதுக்காக முதல்ல அது என்ன பண்ணணுங்கிறதுக்காக 1 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கோ. புத்தகத்தை படி, யூடியூப்லாம் பாரு, கூகுளில் சர்ச் பண்ணு, மாடி தோட்டம் வச்சவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கேளு, ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் இறங்குடான்னு. அந்த குழந்தை அதே மாதிரி இறங்குனா இப்போ பாருங்கள், அவளுக்கு மாடி தோட்டமாக, அவர் தோட்டம்னு சொன்னால் நான் மாடிக்கு போய் இப்போ அழைச்சின்னு போனேன். என்னை ஒரு தடவை அழைச்சின்னு போய் பார்க்கும்போது பார்த்தா அது தோட்டம் மாதிரி தெரியல, அது ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது. அவ்வளோ செடிகள் வச்சுருக்குறா. எனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக பக்கெட்டில் பறித்து கொடுத்தா காய்கறிகள் அந்த குழந்தை. அதனால் எதுக்கு சொல்கிறேன், இவ்வளவு தான் ரிஷபராசி. இதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். நீங்கள்
ஒரு பெண்மணி அவள் இன்றைக்கி நல்ல ஸ்தாபனம் மாதிரி ஆயிட்டா, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நல்லா செய்கிறா, கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்குறா, ஒரு மாடித்தோட்டம், அவளுக்கு ஒரு ஹாபியாகவும் இருக்குது, ஒரு திருப்தியாகவும் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவுலலாம் வந்து மண்டி வச்சு லாரியில் ஏற்றலை. ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அவள் கரெக்டாக கொடுக்குறா, நல்ல விஷயங்கள் நடக்குது, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன ரீதியாக சந்தோஷம். அப்போ ஒரு கற்பனை சக்தி, அந்த கற்பனை வந்து ஒரு காய்கறி வளர்க்குறதுல கூட ஒரு கற்பனை திறன் இருக்கணும் இல்லையா? இதுதான் ரிஷபராசியோடைய பெரிய திறமை. என்ன திறமை இருக்கோ அது இப்போ நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு அருமையான நேரம். இந்த குரு பயிற்சி அதை கொடுக்க போகுதுங்க. அப்போ அதனால் ஏதாவது செய்யலாமா வரலாமான்னு இன்னொருத்தவங்களை போய் கேட்குறத விட தைரியமாக இறங்குங்க. எனக்கு இது ஆசை சாமி, இது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா அந்த ஆசை இறங்குங்க, அது உங்களுக்கு பெரிய பலம், அவ்வளோதான். இப்போ அதில் பாருங்கள் ரொம்ப சூட்சமும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி குரு அதிசார பயிற்சியாக 4th பிளேஸுக்கு போகிறார். அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும். பிப்ரவரி 13 2027க்குள்ளே ஒரு பூமி வாங்கிறது, இடம் மாற்றங்களை சந்திக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, இதெல்லாம் இப்போ ரிஷபராசிக்கு நல்ல நேரத்தை உருவாக்குதுங்க. அது மட்டும் மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவு திறன் ஏற்படக்கூடிய நேரம். எப்படி நம்ம வந்து ஒரு தோல்வி வருதுன்னா அந்த தோல்வியை எப்படி மாற்றணும்னு மாணவ செல்வங்களுக்கு இப்போ அறிவு மேலே தன்னுடைய எண்ணங்கள் உறுதியாக மாறும். உங்கள் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏதாவது ஒரு நாளிதழ் படும், உங்கள் கண்ணில் வந்து ஒரு விஷயம் படும், அது உங்களுடைய மைண்டை வந்து நல்லா ரீட் பண்ண வைக்கும். இதுவும் இப்போ ரிஷபத்திற்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க வந்து நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், ஒளிப்பதிவுக்கு டைரக்டர்களாக இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பே கிடைக்கலப்பா, நான் ரொம்ப சிரமப்படுறேன், இந்த நேரம் என்ன பண்ணலான்னா ஒரு சகோதரத்துவ முறையில் ஒருத்தவங்க நமக்கு ஃப்ரெண்டாக கிடப்பாங்க, அவங்க மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், இது நடக்கும். அதுமாரி அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும், தன்னுடைய சில உணர்வுகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல் ஆன்மீகம் மக்கள் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், அதே மாதிரி நீதித்துறையில் உள்ளவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரம். இது எப்படிப்பட்ட நேரம்? மற்றவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தன்னோட இஷ்டத்தை மற்றவங்க மேலே சரியான முறையில் கொண்டு போகிறது, தனக்கு என்ன தோணுதோ அதை இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக சொல்லி புரிய வச்சு அதில் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ ஆல் த பெஸ்ட். தைரியமாக சில விஷயத்தை செய்யுங்க. குரு அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஆக குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குருவாக அமர்கிறார், நல்ல அனுபவத்தை கொடுக்குறார். மற்றவங்களை பற்றிலாம் எதுவும் திங்க் பண்ணாமல் மனசில் பட்டதை செய்கிறீங்க, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பயிற்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை
வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ பிளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்று சொல்லுவேன். காரணம், சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ தவறான மனிதர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலோ, தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தாலோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விடுவது சிறப்பு. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்படியாக குறையும். அதே நேரம் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய பெண்கள் விஷயத்துல மிக கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்னன்னா, சனி பகவானுடைய பார்வை, அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் என்று சொல்றாங்கல்ல, அது உங்களுக்கு பொருந்தும். அந்த வகையில் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, அந்த உறவு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை. பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அப்பா பிள்ளைகள் கொடுத்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். அதே நேரம் வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கடுமையாக போராடினீர்கள் அல்லவா? இனி வாக்கு கொடுக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுங்கள். என் காரணம் என்னன்னா, சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் மேல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குருவும் துணை இருக்கின்றார். தேவகுரு துணை இருக்கின்றாரோ இல்லையோ, அசுரகுருவாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால எந்த பாதிப்பும் இல்லை. மழை பெய்கின்றது, காரியம் சாதிக்க வேண்டும், கொடை வைத்துக் கொள்கின்றோம் அல்லவா? கடுமையான வெயில் நடந்து சென்றுதான் செல்ல வேண்டும் என்றால் பாதனை அணிந்து கொள்வோம். அந்த வகையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, எடுத்த காரியத்தில் வெற்றி, இழந்ததை திரும்ப பெறுவதில் அற்புதமான ஒரு யோக பலனை தரும் என்றுதான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடி பிரசனத்தை பொறுத்தவரை உள்ளதை உள்ளபடி சொல்வதில் சோடி பிரசனத்துக்கு ஈடு இல்லை. அந்த வகையில கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு எடுத்த காரியத்தில் வெற்றி வரும். சிலருக்கெல்லாம் கனவுகள் இருக்கும், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம் என ஒரு கனவு கோட்டை கட்டியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருக்கின்றார்னா, தைரிய குருவாக இருக்கின்றார். ரிஷபராசியை பொறுத்தவரை தைரியமும் தன்னம்பிக்கையும், இதுவரை தளர்ந்து போயிட்டீங்க, நான் என்ன பண்ண போறேன், பதில்மேல் பூனையாக கலங்கிய உங்கள் வாழ்க்கைக்கு குரு பகவான் 3ல தைரிய குருவாக பலன் தருகின்றார். இதை விட என்னங்க வேணும்? தொட்டது துளங்கும். ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது ஒரு முறைக்கு 1000 முறை யோசிப்பதற்குள் அதை இழந்து விடுகின்றோம் அல்லவா? இனி கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அற்புதமான யோக பலனை தரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அதாவது குரு பகவானுடைய வழிபாடு. சாட்சிக்காரன் காலில் விழுதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது என்பதை போல இன்றைய காலகட்டம் சனி பகவானுடைய பார்வை இருக்கின்றது. நல்லா உத்து பாருங்க, சனி பகவானுடைய பார்வை இருக்கு. நான் சொல்வதெல்லாம் என்ன அப்படின்னா, கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு கட்டை கிடைப்பது போல, கலங்கி நிற்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தெரிவதை போலத்தான் என்னுடைய சோழி பிரசனம் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் வாழ்க்கையில் இந்த பிறவி ஒரு முறை தானே, இதை எழுதி விட்டால் திரும்ப பெற முடியுமா? அந்த வகையில் குருவினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் உங்களுக்கு தேவை. தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு துணை இருப்பார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தெய்வ பலம். தேக பலம் குறைந்த ஒரு காலகட்டம், நிறைய மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களை நீங்க சந்திக்க இருப்பதனால தெய்வ பலம், தேக பலம், மனோபலம்
3 புலமும் இந்த காலகட்டத்தில் குறைகின்ற ஒரு காலகட்டம். காரணம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை. அதே நேரம் தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால குரு பகவான் இந்த 2026 தைரிய குருவாக 3ல் இருப்பதனால அற்புதமான யோக பலன். நீங்க செய்ய வேண்டியது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்றீர்கள் என்றால் அங்கு குரு பகவானுக்கு என்று ஒரு அற்புதமான ஆலயம், நின்ற திருக்கோலம், கொண்டகல்ல மாலையோ ஒரு மஞ்ச வஸ்திரமோ இல்லை எதுவும் இல்லை என்றால் மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் இந்த 2026 குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்திற்கு ரிஷபராசிக்கு அற்புதமான யோக பலனை தரும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. நல்லா பாருங்க, ரிஷபனாவே பொதுவாகவே ஒரு அன்பான குணம் இருக்கும். எப்படி எடுத்துக்கணும், எப்படி ரொம்ப அன்பான குணம், எல்லாமே ஒரு அனுசரித்து போகிற குணம் அந்த ரிஷபத்துக்கிட்ட மட்டும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பற்றி, ஃபேமிலி பற்றி நிறைய கற்பனை நிறைய பண்ணுவாங்க. லைஃப்பில் அதிக கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை செம்மையான கேரக்டராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு இந்த குரு நல்லா பாருங்க, 3ஆம் இடத்து குரு உபஜெயஸ்தான குருவா வர்றார். இது கூட 2ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு கடகராசியில இந்த குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, ஒருத்தர் தெரியாதவங்களை பார்க்கறதுக்கும் தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ தெரியாத பார்க்கணும்னா நம்ம அறிமுகம் இல்லாமல் ஒருத்தரை பார்த்து பேச முடியாது. இப்போ தெரிஞ்ச இடமா இருந்தால் நல்லா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கேட்டுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கடகராசியில் அன்பான ஒரு வீட்டில், பாசமான வீட்டில் போய் இந்த குருவான் உச்சமாகிறார். பொதுவாகவே ஏன்னா ஏன் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் உச்சமாகிறார். அப்படியே பார்த்துக்குங்க, சந்திரபகவான் உச்சமான ஒரே இடம் ரிஷபராசி மட்டும்தான். அதனால தான் அவங்க அன்பு பாசம் ஒன்று இவங்களை அடிதடியால் அவங்க வீழ்த்த முடியாது. பாசத்தை அள்ளி கொடுத்துருங்க, உங்கள்கிட்ட சரண்டர் ஆகி உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. பாசத்தால் மட்டும்தான் உங்களை வீழ்த்த முடியும். ஏன்னா அன்புக்கு பாசத்துக்கு எல்லாமே ஒரு நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவாங்க. அப்படி சொல்லலாம் ரிஷபராசி. ஆனால் ஒரு விஷயம் முடிவு போட்டால் பின் வாங்க மாட்டாங்க. நல்ல கேரக்டருங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது தயவு செய்து சொல்கிறேன், கடைசி முடி வீடியோ பாருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு குரு பகவானாவே பொதுவாக உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. எப்படி லாபத்துக்குள்ள அதிபதியாக வர்றாரு. 11ஆம் இடமே உங்களுடைய மூத்த சோதர் எடுக்கணும். ஏதாச்சும் ஒரு கேஸில் ஜெயிக்கணும்னா அந்த 11ஆம் இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு இதெல்லாமே இந்த 11ஆம் இடம் தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ரிஷபராசி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் அதிபதியாக அந்த குரு பகவான் வர்றாரு. அடுத்து பாருங்க, 8ஆம் இடம் திடீர் யோகத்தை காட்டுறதும் இந்த குரு பகவான் தான். வெளிநாடு, வெளியூர், திடீர் யோகம் இது எல்லாமே இந்த குரு பகவானாக காட்டுது. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க. பொதுவாக 8ஆம் இடமே கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது ஒன்று. அடுத்து லாபத்துக்கும் அதிபதி வராரு. நீங்கள் அசுரகுரு, உங்கள் ராசி அதிபதி அசுரகுரு வராரு, இவர் தேவகுரு வராரு. அது 3ஆம் இடத்துல முயற்சியில் போய் வெற்றியில் போய் ஒரு உச்சமாகிறாரு. எல்லாம் பாருங்க, வெற்றி ஸ்தலத்துல உச்சமாகி அந்த வெற்றியான இடத்த எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம் அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார். அவ்வளோ வேலை முடிச்சு. இப்போ இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியாக வரும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை ஓப்பனாக சொல்லும் போது எதுலையுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எது வந்தாலும் திறமையை யோசிப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 2ஆம் இடத்து குரு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ குரு பகவான் சனி பகவான் சரியாக இல்லை. ஏன்னா குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், ராகுடைய நட்சத்திரம் போனார், அடுத்து குருவுடைய நட்சத்திரம் போனார். உங்களுக்கு ராகு பாருங்கள் 10ஆம் இடத்துல இருந்தார். அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பழைய பதிவை தூக்கி வீசியிருப்பார். இப்போ குரு சரியில்லை வச்சுங்க, அவர் நான் போகக்கூடிய நட்சத்திரங்கிறது நிறைய பேருக்கு தொழிலையும் வேலை நிம்மதியான ஒரு வேலை இருக்காது. நீங்கள் கேட்டுங்க, எப்போதுமே சரி இந்த ரிஷபராசிக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதம் பாருங்கள் நிம்மதியான வேலை இல்லை. என்னுடைய பதவி போச்சு, என்னுடைய பட்டம் போச்சு, என்னுடைய அந்தஸ்து போச்சு, என்னுடைய கௌரவம் போச்சு, நல்ல ஒரு படிப்புகள் எல்லாம் படித்த குழந்தை ஏன் படிக்கலை, இப்போ என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு தருமாற்றத்தில் இருக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. இது ஒரு 3-4 மாதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிர பகவான் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல வரையஸ்தானத்தை இருந்து இப்போ தான் தாண்டி வந்தார். நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்ல நிரந்தரமான வேலை கிடையாது, படிப்பு இல்லை, வேலை இல்லை, உத்தியோகம் நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஒரு அமைப்பு இல்லை. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு காலில் பெயின் இருக்காங்க, கால் வலி இருக்காங்க கேட்டுப்பாரு. கால் வலி உங்களுடைய தந்தை தாய்க்கு யாராச்சும் ஒரு மருத்துவ செலவு இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்தில் பண்ணி கேட்டு பாருங்க. ரிஷபராசி எதுலேயுமே மறுப்பு சொல்ல முடியாது. ஆமாம்பாங்க. இல்லைன்னா மாமனார் மாமியார் உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கர்ம காரியத்தை கெட்ட காரியத்தை பண்ணக்கூடிய அமைப்புகள், தொழிலில் ஒரு வீழ்ச்சிகள், பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா குரு கொஞ்ச நாள் வக்ரமாக இருந்தார். மூத்த சகோதர உறவு நல்லா பாருங்கள், திடீர் பிரச்சனை, திடீர் வழக்கு, உங்கள் மேலே கேஸ், ஏதாச்சும் ஒரு அப்பா சொத்து தாத்தா சொத்துல ஒரு தடங்கள் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இதை ஏன் தெளிவாக நான் சொல்கிறேன்னா,
இந்த குரு இங்கிட்டு ஒரு 3 மாதம் வக்கரமாக இருந்தார், சனி பகவான் அங்கிட்டு 3 மாதம் வக்கரமாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் இதில் எல்லாமே இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தசாபதி சரியில்லைனா இங்கே நடந்திருக்கும். அதனால தான் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கன்னா தெளிவாக ப்ளே டைமில் கொடுத்துட்டே இருக்கு. ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பாக பாதிப்பை குறைக்கலாமே. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரிஷபராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க ப்ளே டைமில். ஏன்னா இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியாக வருது. இதை யூஸ் பண்ணுறது உங்களுடைய கையில் இதுதான் இருக்குது. யாருமே கர்மம் இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியதானே. எது பலவீனமோ அந்த பலவீனத்துக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு உச்சத்தில் இருக்காரு, ஆன்மீக கிரகம் உச்சமாக இருக்கு. இப்போ நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணி பாருங்க, அந்த பரிகாரத்தை ஒரு ரிசல்ட் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அதனால தான் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், எல்லா பிள்ளைத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருமே ரீவன் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தை. ஏன்னா இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தான் குரு உச்சமாவார், 2 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமாகிறாரு. அதனால பார்க்க சொல்லுங்கள். இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பாருங்க, 3ஆம் இடத்து வெற்றி குருவா, அதை எங்கே பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்குறாரா. எடுத்தவன அவர் என்னமா சொல்லுவார், உங்கள் மேலே கேஸ் இருக்கா கேட்பார். உங்கள் மேலே கேஸ் இருக்கா, அந்த கேஸை நான் அந்த ஒரு வருஷத்தில் முடிச்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒரு கேஸு வழக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். அது அப்பா சொத்தாக இருக்கட்டும், தாத்தா சொத்தாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும். கண்டிப்பாக இது ஒன்று. இதையும் தாண்டி அடுத்த திருமணத்தை நிறைய பேருக்கு பண்ணி வச்சுக்குவார். எத்தனை பேர் கல்யாணம் ஆகலை, எல்லாருமே ஜாதகனோட எடுத்துருங்க. இந்த வாட்டி பொண்ணு வந்துகிட்டே இருங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவருடைய பார்வை நல்லா பாருங்க, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, 5ஆம் பார்வை, அதுவும் மெயினாக அந்த 5ஆம் பார்வை வரைக்கும் ரொம்ப சிறப்பு. கல்யாணம் பண்ணோன்னே குழந்தைய கொடுத்துருவாரு, கவலையப்படாதீங்க. கல்யாணம் பண்ணோன்னே குழந்தை, காதல் திருமணம், 2வது திருமணம், மக்களுடைய தொடர்பு, அரசியல், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நண்பனால உங்க ஒரு காரியத்தை நீங்கள் சாதிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, பொதுமக்கள் நல்ல பேர் கிடைக்கும். அதை அவர் 5ஆம் பார்வை இங்கே கொடுக்குறனால சொல்கிறேன். இப்போ திருமணத்தை சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு போகிறார், கவலைப்படாமல் கொண்டு போகிறார். அடுத்த ஒரு பாருங்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் வரும். ஏன் ப்ரொமோஷன் நான் போகிறேன் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, சனி நல்லா வருங்க, குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம், எப்போ தெரியுமா, மே மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம், எப்படி 18 இல்லைன்னா 19க்கு அப்புறம், மேக்ஸிமம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமே அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சனியுடைய நட்சத்திரம் தான், பூசத்தில் தான் போவார். ஏன்னா ஒரு பாதம் தான் இருக்கும் கடகத்தில். அப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் போகிறாலும் 9 10 கூடிய அதிபதி சாரத்தில் போகிறார். அவர் எங்கே இருக்காரு, 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் லாபத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை பார்க்குற தனியார் நிறுவனம் மூலம் கவர்மெண்ட் நிறுவனத்துலையோ எங்கே ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு லீடருங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் போவீங்க. அதாவது ப்ரொமோஷனை கொடுத்துருவாருன்னு சொல்கிறார். அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 9ஆம் இடங்கிறது நம்ம கேட்காம கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் 9ஆம் இடம். அப்போ ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது. அப்போ ஜாதகத்தை பார்க்கணும், தசாபதியை பார்க்கணும், ப்ரொமோஷனுக்காக கண்டிப்பாக வேலை உத்தியில் மாறலாம். அதே மாதிரி வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறோம் அனைவருக்கும் வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். ஏன்னா அது டைம் பார்க்க வருது. நான் ஓப்பராக சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லணும்னா குரு பயிற்சியாக தான். வெளிநாடு வெளியூரில் சூப்பராக இருக்கும். எழுத்து சம்மந்தமாக, கணித சம்மந்தமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. திருமணம் சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பலன். ரொம்ப நாள் வேலை கிடைக்கல, நான் படித்த படிப்பு வேலை கிடைக்கல, இப்போ கிடைக்கும், அவ்வளோதான். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குது. மெயினாக பாருங்கள், ரிஷபராசியில் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு இருக்கீங்களா, ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா, பேங்க்கில் வேலை பார்க்குறீங்களா, மருத்துவராக இருக்கீங்களா, இந்த துறை எல்லாமே இந்த 3 7 11 அந்த குரு பார்க்குறவங்களாம் பயங்கரமாக வேலை செய்யும். பணம் கொடுத்து வாங்குறது, பண்ணுறது, நகரை வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் எல்லாமே எந்தெந்த பிஸ்னஸ் துறையில் இருக்குது அவங்க எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதியை சனி பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சனியுடைய உங்கள் ஜாதகம் சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்தாருன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு பயங்கர லீடாக இருப்பீங்க. உங்களால் லீடருங்கிற பொசிஷன் போக முடியும். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறவங்க ரிஷபராசி உங்கள் சொந்த பந்தம் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எழுத சொல்லுங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல படிப்பு, கல்வி ஸ்தானத்தில் குருங்க, வெற்றியில் குரு. அவர் நேரம் 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்த்து நேரம் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது படிப்பு கல்வியில் டாப்பாக கொண்டு வச்சுருவார். அப்போ நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வியில் பயங்கரமாக பெரிய லெவலுக்கு போகலாம். இது ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷம் ஃபுல்லாக பாருங்கள், இவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் படிப்பு கல்வி மாணவன் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா பாருங்கள். மெயினாக நம்ம உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் எப்போனா சம்பாரிச்சுக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் இப்போ ஹெல்த்தில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பார்த்து மருத்துவ செலவு வராது. தொழிலில் மட்டும் காசு போடுறவங்க சனிபானம் மட்டும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தொழிலில் கவனமாக காசு போடுங்க. ஏன்னா அதுக்கான ஜாதகத்தை பார்க்காம முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா 11 சனி பகவான் இருக்கார், குருடைய வீட்டில் இருக்கார். அந்த குருபவன் உச்சமான குரு பார்க்குறாரு. அப்போ நிறைய பேருக்கு திடீர்னு தொழிலில் யோகத்தை விட்டுருவார். அப்போ நல்ல ஒரு அமைப்பு வருது. இதையும் தாண்டி லாட்ரி அடிக்கும் பாருங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி வந்து எடுங்க, கண்டிப்பாக உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் பிள்ளை தெட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து என்ன ராசியான என்ன பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். விளையாட்டுத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வரும், கார்த்திகை. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க.
பயம்னா என்னன்னு தெரியாது. நீதி, நேர்மை, ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றி போடணும்னு உங்கள்கிட்ட அவசியமே கிடையாது. நீங்கள் கார்த்திகேயன்ஸில் ஒரு விஷயத்தை நல்லா ஒப்படைங்களேன், அந்த வேலையை சூப்பராக பார்ப்பார், பொறுமையை கொண்டு போவார். ஏன்னா இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் சூரியன் போய் உங்களுக்கு மறைவில் போய் நிற்க மாட்டார். ஐப்பசி மாதத்தில் மட்டும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்கள் கடன் பகை இது மாதிரி மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தலைமை பொறுப்பு போகிறது, ஒரு லீடர் பொசிஷனுக்கு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அரசாங்க வேலை, அரசு முன் அலுவலகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கார்த்திகேயன்ஸில் போகிறது. ஏன்னா சூரியனும் குருவும் நட்பு கிரகம், அதனால் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தா ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே குரு நல்லது மட்டும் தான் செஞ்சுட்டு வரும், கெட்டதே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டில் தான் அவர் உச்சமாகிறார். ஒன்றும் இல்லை, பெருங்கொண்ட பணம், இன்கம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், வெளிநாடு, வெளியூர் எல்லாரையும் நீங்கள் பெரிய அளவு சாதிக்க போகிறீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கீங்களா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க. திருமணம், காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, பொருளாதாரமா, வருமானமா, வீடா, வண்டியா, வாகனமா, சொத்து, ஆடம்பரமா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை மட்டும் கரெக்டாக திசாபத்தியை மட்டும் பாருங்கள். சனிப்பாவம் நல்லா இருக்காரா, குருபாவம் நல்லா இருக்காரா, இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மிருகஸ்ரீடம் எப்படி தைரியம், தன்னம்பிக்கை தான். பயம் எனக்கு கிடையாது, பயம் எனக்கு கிடையாது. எதையுமே என்ற திறமையாக எந்த ஒரு வழி வந்தாலும் என்ற தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல யார் மிருகசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அந்த கஷ்டத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி இப்போ வைக்க போகிறீங்க பாருங்க. இப்படி அந்த கஷ்டத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி இப்போ இருக்க போது உங்கள் வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? குரு உங்களுக்கு பலமாக இருப்பார், வேலை செய்வார், பயங்கர வேலை செய்வார். கணவன் மனைவியால், மனைவியால், கணவனால், வெளிநாடால், வெளியூர்னால, வண்டினால், வாகனத்தினால, எலக்ட்ரிக்னால, இந்த மாதிரி இந்த துறை எல்லாமே எத்தனை பேர் இருக்கீங்களோ இந்த ஹார்ட் ஒர்க்கு பார்க்குற அனைவருக்குமே சூப்பராக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வண்டி, வாகனம், பூமி, வீடு, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகம், கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். பார்த்து மிருகசீரத்தில் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரம் தான். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம். இந்த குரு பயிற்சி பயங்கரமாக வேலை செய்யும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.